இரு பொருட்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறு 2 ms-1 வேகத்துடனும் மற்றையது 6 ms-1 வேகத்துடனும் இயங்குகின்றது. t சமன் 0 செகண்ட் ஆகும்போது இரு பொருட்களுக்கு இடைப்பட்ட தூரம் 16 மீட்டர் ஆகும். ஸோ இப்படி ஒரு இது இப்படி ஒரு இது இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் எது இருந்துச்சுன்னா 16 மீட்டர் ஆகும். இது 2 ms-1 இங்கே வருதாம். இது 8 ms-1 இங்கே வருதாம். சரியா? ஸோ என்ன கட்டிக்காங்கன்னா பொருட்கள் ஒன்றை ஒன்று மோதும் நேரம் என்று கட்டிக்காங்க. இப்ப நான் எடுக்கேன். இப்ப ரெண்டும் என்ன, ஒரு டி சமன் 0 தானே ஸ்டார்ட் ஆகியும். டி சமன் 0 ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகியும். நமக்கு மோதிர நேரம் பண்ணா டி கேட்காங்க. சரிதானே? ஸோ நான் மோதிரத்துக்கு என்ன சொல்றேன்டா, இவரு என்ன ரெண்டுமே என்ன இயக்கம் வேண்டா மாறுமுடல் இயக்கம் தானே. ரெண்டுமே மாறாறுமுடல் இயக்கம். சரிண்ணே. ஏனெண்டா வேறொரு தரவு நமக்கு தரலன்றதுனால மாறாறுமுடல் இயக்கம்லாம் போகுது. அப்ப ரெண்டுக்கு நம்ம என்ன செய்யலாமண்டா, மாறா வேகத்திர இயக்கம். அப்ப ஆறுமுடுகள் நமக்கு என்ன வரப்போகுது? 0. ஆறுமுடுகள் 0. நம்ம என்ன சமன்பாடு யூஸ் பண்ணலாம்? v சமன் s/t. இந்த சமன்பாடு யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் என்றால் இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்கலாம். சரியா? இப்ப இது ரெண்டு மோதக்குள்ள கூட வேகம் வைக்கிறது தான் முன்னுக்கு போயிருக்கும். குறைய வேகம் வைக்கிறது அதே நேரத்தில் என்ன சொன்னா ஃபாஸ்ட் அடிக்கிறது தான் கொஞ்சம் கூட தூரம் போயும், ஸ்லோ ஆகிக்கிறது கொஞ்சம் குறை தூரம் போயும். ஸோ நான் ஏதோ ஒரு இடத்துல நான் இந்த இடத்துல வைக்கணும், இந்த இடத்துல நான் ஒரு 2 ரூபா மோதுறாங்க. அந்த டைம்ல இந்த நான் இவரை ஏ என்று வைக்கேன், இவரை பி என்று வைக்கேன். இவர் ரெண்டு பேரும் போன தூரம், இவர் போன தூரத்தை நான் எஸ் எடுக்கேன். ஏ போன தூரம் வந்து எக்ஸ் எடுக்கணும். எக்ஸ் ஏ போன தூரத்தின் நான் எக்ஸ் எடுக்கணும். சரியா? அப்ப நமக்கு பி போன தூரம் என்னென்று வருமெண்டா, மொத்த தூரம் 16னால இந்த தூரம் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் 16 - x என்று வரப்போகுது. சரியா? அப்ப பி போன தூரம் எத்தனை இருக்க போகுதுண்டா 16 - x ஆக இருக்க போகுது. சரிதானே? ஸோ இதுல இருந்து நான் என்ன போடலாம்? ஏக்கு சமன்பாடு போடலாம். v சமன் s/t. t 2க்கு சமன் தானே. சரி, விங்கிறது ஏட வி என்ன 2. சரியா? இந்த திசையில 2. s வந்து எக்ஸ் கீழே டி. இதுல நான் எக்ஸ் சொல்லலாம். எக்ஸ் வந்து 2t. இது முதலாவது சமன்பாடு. அடுத்து அதே சமன்பாடு நான் ஆறுக்கு போட போறேன்டா, பிக்கு போட போறேன். வி என்ன 8. உங்களுக்கு போறேன். வி 8. எஸ் அறிந்திருக்காரு. பவர் வந்து 16 - x × t. ஸோ இதுல நான் என்ன சொல்லலாம்? 16 - x = 8t என்று சொல்லலாம். அவ்வளவு ஓகேயா? ஓகே சார். இதுல வந்து இது 6 ms-1 போல கேள்வியில தந்திருக்கேனே, அதை மாத்தோம். நம்ம 6 ms-1 6 ms-1 ஸோ 6t என்று சொல்லி வரப்போகுது ரெண்டாவது. ஸோ ஒன்றையும் ரெண்டையும் கூட்டுங்க. நீங்க நமக்கு என்ன தேவை இல்லைண்டா, எக்ஸ் தேவை இல்லை, நமக்கு டி தான் தேவை. டி தானே கட்டி டி கட்டத்தால நான் ஒன்றே ரெண்டையும் கூட்டுறேன். ஒன்றே ரெண்டையும் கூட்டினா இடப்பக்கத்தில் இருக்கிறத கூட்டு பிளஸ் இங்கே -6ன்றதுனால எல்லாத்தையும் பேத்துறோம். ஸோ மிச்சம் வைக்கிறது 16 மட்டும். அங்கால 2 டீயும் 6 டீயும் இருக்கு. அப்போ 8 டீ. ஸோ இதுல இருந்து டீ என்ன வரப்போகுது என்றால் 16 × 8 என்றால் 2 செகண்ட். சரியாது? ஓ சார். இந்த கேள்வியை நீங்க இன்னொரு மெத்தட்லையும் இப்ப இந்த கேள்வி இந்த மெத்தடை நீங்க உங்களுக்கு விளங்கி தானே சோதனை. ஓ ஓ. ஸோ இதே கேள்வியை நீங்க என்ன செய்யலாம்டா, சும்மா வாயாலையும் செய்யலாம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்றால் நான் இப்படி ஒரு கோட்டை கீறி இவ்விடத்திலிருந்து 2 மீட்டர்/செகண்ட் இங்கேதான் ஸ்டார்ட் பண்ண போது 6 மீட்டர்/செகண்ட். சரிதானே? இப்ப நீங்க சொல்லுங்க, அப்போ 2 மீட்டர்/செகண்ட் என்ன அர்த்தம்டா, 2 மீட்டருங்கள் 1 செகண்ட் அப்படின்டா, 1 செகண்டுக்கு இவர் எத்தனை மீட்டர் தூரம் போவாருண்டா 2 மீட்டர் தூரம் போவாரு. நாம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 1 செகண்டுக்கு நான் பார்க்கணே 1 செகண்ட் ஆளே நடந்திருக்குமெண்டா
இவரு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவர் போன தூரம் எவ்வளவு வரைக்கும்னு சொன்னால் 2 மீட்டர் வரைக்கும். அதே மாதிரி இப்ப அதே டைம்ல இவரும் என்ன செஞ்சிருப்பாரு, முன்னுக்கு 1015 முன்னுக்கு வந்திருப்பாரு. அது எவ்வளவு, 6 மீட்டர்/செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு 6 மீட்டர் வந்திருப்பாரு. அப்ப இவர் வந்த தூரம் எத்தனை இருக்கும்னு சொன்னால் 6 மீட்டர் அடிக்கும். சரியா? இப்ப நமக்கு தெரியும் இது மொத்தம் எத்தனை, மொத்தம் 16 மீட்டர்னு சொன்னதுனால ஒரு செகண்ட்ல இவ ரெண்டு பேரும் ஆஹ், இப்ப இது 2 மீட்டர் இது 6 மீட்டர் போறதால மிச்சம் எரிக்கிறது எவ்வளவு இருக்கும்னு சொன்னால் 8 மீட்டர் மிச்சம் எரிக்கும். இப்பெல்லாம் உங்களுக்கு சொல்றது. சரி, இன்னொரு முறை சொல்றாங்க. சரி, இப்ப 2 மீட்டர்/செகண்ட் இப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்டா, ஒரு மாறாக்கதியில தானே இப்படி யோசிக்கலாம். சரிதானே? 2 மீட்டர்/செகண்டா 2 மீட்டரின் கீழ் ஒரு செகண்ட் தானே இது வரைண்டா. ஓ ஓ இப்ப ஒரு செகண்டுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு செகண்ட் ஆயிடுச்சு என்ன சொன்னா, அதாவது டிஃபரன்ஸ் ஒரு செகண்ட், டைம் டிஃபரன்ஸ் ஒரு செகண்ட் இருந்துச்சுன்னா 2 மீட்டர் தூரம் போகும் அது. அதே மாதிரி 6 மீட்டர்/செகண்டா ஒரு செகண்டுக்கு 6 மீட்டர் தூரம் போகும். அப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு செகண்ட் நாங்க இப்ப ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கு ஸ்டார்ட் பண்ற இடம். சரியா? இங்கேயும் இங்கேயும் ஏபி என்று வைக்கணும். ஏ பி என்ற 2 இடம். ஏயில இருந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண நேரத்துல இருந்து ஒரு செகண்ட் பின்னுக்கு ஆகி பார்த்தேன் என்றால் இவர் எவ்வளவு தூரம் போய் பாருண்டா, 2 மீட்டர் தூரம் போய் பாரு. சரியா? இதே மாதிரி இவர் என்ன எவ்வளவு தூரம் போய் பாருன்னு சொன்னால் 6 மீட்டர் தூரம் போய் பாரு. இங்க இருந்து இடப்பக்கமா தானே இவர் போறாரு, இவர் வலப்பக்கமா போறாரு. ஸோ 2 மீட்டரும் 6 மீட்டரும் போனா ஒரு செகண்ட்ல இது ரெண்டும் அணுகிற வேகம் வந்து அணுகிற தூரம் வந்து எவ்வளவு ஆகியும்டா, 8 மீட்டர் ஆகும். ஓகே அது. ஓ சார், ஓகே. அப்ப மொத்தம் 16 மீட்டர்ன்றதுனால இப்ப இவர் ரெண்டுக்கும் இடையிலான இடைவெளி 8 மீட்டர் ஆகும். இது ஓகேயா? ஓ ஓகே சார். இப்ப இப்ப ஒரு செகண்ட்ல இது நடந்தே. இப்ப இன்னொரு செகண்டே யோசிக்கணும். இன்னொரு செகண்ட்லையும் இவர் என்ன செய்வார் என்றால் இன்னொரு 2 மீட்டர் என்ன செய்வாரு, இன்னொரு 2 மீட்டர் போவாரு. சரியா? அதே மாதிரி இன்னும் அதே செகண்ட்ல இவர் என்ன செய்வாருன்னா 6 மீட்டர் போவாரு. அப்ப இந்த 8 மீட்டரை அடுத்த செகண்ட்லயே கடந்துடுவாங்க தானே. அது விளங்குது உங்களுக்கு? ஓ சார். அப்ப மொத்தம் எத்தனை செகண்ட்டா, 1+1 வந்து 2 செகண்ட். அதான் ஆன்சர். விளங்குதா? ஓ ஓகே அது. ஓ சார், ஓகே. இது 7வது கேள்வி என்ன. ஸோ அது அவ்வளவுதான் அந்த நேர்கோட்டு இயக்கத்துல. இனி வார கேள்வி எல்லாம் நீங்க 2000+ MCQ இருக்கு தானே, 2000+MCQ இருக்கிற கேள்விகளை செஞ்சு பார்க்கலாம். நீங்க பார்த்து டவுட்னா கேளுங்க. சரியா? ஆ சார். ஆஹ் அடுத்து நான் பார்ப்போம் என்னன்னா, புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்தை பார்ப்போம் என்ன. ஆ சார். வே- இது விளங்கிட்டா, கிடையான இயக்கம் விளங்கிட்டா, ஓ விளையின. நல்லா விளங்கினா இல்லை. நல்லா விளையுங்க சார். ம், சரி. இப்ப நான் பார்ப்போம் என்னன்னு சொன்னால், ம், புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். சரிதானே? புவியீர்ப்பின் கீழ் இயக்கம்டா இப்ப நமக்கு தெரியும். இப்ப நான் ஒரு போல் எடுத்து ஒரு பந்து எடுத்து நான் எறிகிறேன் மேலுக்கு. சரியா? இப்ப மேலுக்கு பந்து எறிகிறேன் சொன்னால் உண்மையாவே ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு இடம், அதாவது ஈர்ப்பு இல்லாத ஒரு இடம் என்ன செய்யும், இதே வேகத்தோட இப்ப நான் ஒரு வி வேகத்தோட எரிஞ்சேன் என்றால் வி வேகத்தோட அப்படியே மேலுக்கு போயிட்டு இருக்கணும். சரியா? ஆனா ஈர்ப்பு ஆறுமுடுகள் இருக்கிறதால, அதாவது புவியில ஈர்ப்பு ஆறுமுடுகள் வந்து ஏன் ஏன் இப்போ ஐசக் நியூட்டன் அப்பிள் உள்ள கூட கண்டுபிடிச்சாரு, ஏன் அப்பிள் உழுகுதுன்னு சொல்லி. அதை வச்சுதான் என்ன செஞ்சாருண்டா,
இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகள் இருக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. அப்ப நமக்கு தெரியும் கீழ் நோக்கி ஒரு ஆர்முடுகள் ஒன்று இருக்கும் ஜி என்று சொல்லி. இது புவியீர்ப்பு ஆர்முடுகள். இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகள் எத்தனை அடிக்கும்னு சொன்னால் உண்மையான பெருமானம் 9.81 மீட்டர் பர் செகண்ட் -2. ஆனால் நம்ம ஏலவெல்ல ஃபுல்லாகவே எடுப்போம் 10. சில இடத்துல அவங்கள் 9.81 எடுக்க சொல்லி தருவாங்க. சரிதானே? ஸோ இந்த கேள்வியெல்லாம் நான் 10 எடுத்து தான் செய்வோம். இப்போ இதால இப்போ நான் ஒரு சும்மா சொல்றேனே, ஒரு 60 ms-1ல நான் மேலுக்கு ஏறேன்டா, கட்டாயம் இது 60 ms-1ண்டா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ 60 இப்படி இந்த திசையில் இருக்கி கீழ் நோக்கி 10 ms-2 ஆர்முடுகள் அப்படின்னு என்ன அர்த்தம்டா, இது செல்ல ஞானம் உங்களுக்கு. இப்ப ரெண்டுமே வேகமும் ஆர்முடுகளும் ஒரே திசையில் இருக்கின்ற சொன்னா இது ஆர்முடுகளாக தொழிற்படும். அதாவது வேகத்தை அதிகரிக்கும். சரியா? வேகமும் ஆர்முடுகளும் எதிரெதிர் திசையில் இருக்கின்ற சொன்னால் இது அமர்முடுகளாக தொழிற்படும். அதாவது வேகத்தை குறைக்கும். சரியானே? இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ இப்போ வேகமும் ஆர்முடுகளும் எதிரெதிர் திசையில் இருக்கிறதால என்ன நடக்கும்டா, வேகத்தை குறைச்சி 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 கொண்டு போய் ஏன் குறைக்கத்தானே வேணும். கோல் எறிஞ்சா கட்டாயம் ஒரு இடத்துல போய் ஜீரோவாகி திரும்ப இப்படி வரும் தானே, திரும்ப அதே வழியால வந்து இப்படி வந்து நிற்கும். ஆனா இവിടുത്തെ 0 ஆയിരിக்கும் அதில் வேகம், இവിടുത്തെ அதில் வேகம் 0 ஆയിരിக்கும். ஆனா இங்க வரக்குள்ள இங்க என்ன வேகத்தோட எரிஞ்சமோ அதே வேகத்தோட வந்து அடையும். சரியா? உடம்புலைண்டா. ஓ சார் விளையுங்க. ஸோ இந்த தத்துவத்தை வச்சுதான் நாம என்ன செய்ய மாட்டோம், அந்த 4 சமன்பாடையும் வச்சு ஈக்குவேஷன் எழுதுவோம். ஆனா அந்த கேள்விகளை நம்ம என்ன செய்யலைன்னு சொன்னா பெருசா இந்த திசையை கணக்கெடுத்து செய்யலை. ஆனா இதுல வந்து கட்டாயம் திசைகளை கணக்கெடுத்து செய்யற கேள்விகள் வரும். சரிதானே? ஸோ அந்த கேள்விகளை நம்ம இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்வோமே. இப்போ முதலாக நான் செஞ்சு காட்டுறேன். சரியா? இருக்கிற கேள்வி நீங்க செய்யுங்க, ட்ரை பண்ணுவோம். நீங்க செஞ்சு ட்ரை பண்ணுங்க. இப்போ முதலாக என்ன சொல்லிங்க, 80 மீட்டர் உயரமான மலை ஒன்றின் உச்சியிலிருந்து ஒரு மலை 80 மீட்டர் உயரமாம். சரியானே? இவர் 80 மீட்டராம். இந்த உச்சியிலிருந்து ஓய்விலிருந்து ஒரு கல்லானது போடப்படுகிறது. போடப்படுகிற என்ன அர்த்தம்டா, அதுல ஆரம்ப வேகம் வந்து 0 அப்படின்றா எரியல, எரிஞ்சத்தான் வேகம் எரியும். போடப்படுகின்ற என்ன, கட்டாயம் ஒரு விடத்திலிருந்து இப்படி போடப்படுதுன்னு சொன்னா அதுல ஆரம்ப வேகம் 0. அவங்க சொல்றாங்க விடத்தை வரக்குள்ள அதுக்கு ஒரு வேகம் இருக்கும். ஆனா இந்த இதுக்கான நேரத்துக்கு கேள்வியா கேட்ட கேள்வி வந்து இங்க இருந்து இதுக்கு வரதுக்கான நேரத்துக்கு இருக்காங்க. நமக்கு தெரியும் ஆர்முடுகள் 10 ms-1 10 ms-2 கீழ் நோக்கி இருக்கு. இது உங்களுக்கு கேள்வி என்ன விளைஞ்சா உங்களுக்கு? ஓ சார் விளையுங்க. சரி, இப்ப நம்ம அந்த அந்த 5 சமன்பாடு 4 சமன்பாடு அவ்வளோ எழுதி வைக்கேன். S சமன் V + U/2 × T, S சமன் UT + ½ AT², S சமன் வேற என்ன, V சமன் U + AT, V² சமன் U² + 2AS. சரிதானே? இதுதான் அந்த 4 சமன்பாடும். இப்போ நமக்கு என்ன தேவைன்னுச்சுன்னா டைம் தேவை. டைம் தேவைண்டா இந்த சமன்பாடு நான் இப்போ முதலாவது 2வது எழுதி வைக்கேன், 3வது 4வது. டைம் தேவைன்னுச்சுன்னா 4வது சமன்பாடு யூஸ் பண்ணவே இயலாது. அடுத்தது இதில் என்ன தந்திரிக்கேன்னு சொன்னால் U தந்திரிக்கு 0, நமக்கு G தெரியும், அதாவது A தெரியும் என்னன்னு சொன்னா 10 ms-2, S தெரியும் 80 மீட்டர் சொல்லி நமக்கு தேவை டைம். அப்ப எஸ்ஸும் யூவும் ஏயும் டீயும் சமனாயிருக்கிற சம்பந்தப்படுறது வந்து 2வது சமன்பாட்டுல. சரியானே? ஸோ என்ன வரப்போகுதுன்னா S சமன் UT + ½ AT². இப்போ என்ன வரைஞ்சா நான் இதை ஒரு P என்றும் இதை ஒரு Q என்றும் எடுக்கிறேன். சரியானே? இப்போ எடுத்து என்ன செய்யணும்டா, எங்க இருந்து எங்க போறோம், Pல இருந்து Qக்கு போறோம். சரியானே? எப்படி போறோம், கீழ் நோக்கி போறோம். இது ரெண்டும் கட்டாயம் இனி வர கேள்வி எல்லாத்துக்கும் தேவை. சரியானே? Pல இருந்து Qக்கு போறோம்,
எதுவரை எங்க போகிறோம்? கீழ் நோக்கி போகிறோம். ஸோ கீழ் நோக்கி போகிறோம்னு சொன்னா இடப்பெயர்ச்சிங்கிறது என்ன? ஆரம்ப இடத்துக்கும் இறுதி இடத்துக்கும் இருக்கிற மிக கிட்டிய தூரம். சரியா? அதன் தூரம் என்ன வரப்போகுது? கீழ் நோக்கி இருக்கிறதால 80 மீட்டரே போடலாம். சரியா? அடுத்தது u வந்து 0 0 பிளஸ் அரை தர. இப்ப நமக்கு தெரியும் ஆர்முடுகள் 10 மைனஸ் 2 சொல்லி ஆர்முடுகளும் நாம போடுற திசையும் ஒரே திசையில் இருக்கிறதால +10 போடணும். சரியா? ரெண்டும் இது நான் போற திசை மேல் நோக்கி இருந்துச்சுன்னா அவருக்கு -10 போடணும். சரியா? தர டி வர்க்கம். இது இது பாவிச்சு இது விளங்கிட்டா உங்களுக்கு? ஓ சார். ஸோ இதுல இருந்தா என்ன செய்யலாம்டா, இதையும் இதையும் வெட்டலாம். வெட்டி போட்டு டி ஸ்கேடுங்கிறது என்ன வரப்போகுதுண்டா 16 செகண்ட். 16 செகண்ட் ஸ்கேட். சரி, 16 எப்பவுமே டி ஈக்குவல் என்ன வரப்போகுதுண்டா 4 செகண்ட். இது ஓகேயா? ஓகே சார். ஓகே, இது எழுதி போட்டு இரண்டாவது கேள்வியை செய்யுங்க. தைக்கிற வளங்க இல்லையா? ஓ சார், விளங்குற ஆ ஸோ அந்த கேள்வி என்ன சொல்லியிருந்துச்சுன்னா 60 ms -1 மேலுக்கு எறிஞ்சா அடையிற அதிவேகத்தையும் அது அடைவதற்கான நேரத்தையும் கண்டிருந்துச்சு. ஸோ நான் இதை பி என்றும் இவரை கியூ என்றும் எடுக்கேன். நமக்கு தெரியும் பி தான் ஆரம்ப புள்ளி, கியூ தான் இறுதி புள்ளி. அப்ப ஆரம்ப வேகம் வந்து என்ன வரப்போகுது நமக்கு 60 ms-1. அது எங்களை மேல் நோக்கி. சரியா? இறுதி புள்ளி இறுதி வேகம் வந்து 0. ஏன் 0? அந்த இடத்துல வேகம் இருக்கிறது. வேகத்தை குறைச்சிட்டு வேகத்தை 0 ஆகி தான் திரும்ப பின்னிக்கு வரணும். என்ன வேகத்தை 0 ஆகி தானே வரணும், இல்லாட்டி வர இல்லாது. ஏ வந்து என்ன இப்ப இது எல்லாத்தையும் இப்படி குறிக்க ட்ரை பண்ணுங்க. இது மூணும் தெரியும்னா நமக்கு டி தேவை, எஸ் தேவை. இவ்வளவுதானே கேள்வி. ஸோ நமக்கு தெரியும் எந்த சமன்பாடை யூஸ் பண்ணி யூவும் பியும் ஏயும் இருந்தா நம்ம டிரெக்டா இந்த சமன்பாடை யூஸ் பண்ணலாம். வி சமன் யூ பிளஸ் ஏடி. நான் என்னது எப்படி யூஸ் பண்ணேன் என்றால் இந்த திசையில யூஸ் பண்றேன். சரியா? இந்த திசையில யூஸ் பண்ணேன்னு சொன்னால் விங்கிறது 0. சரியா? யூங்கிறதும் நாம போடுற திசையும் இருக்கிற திசையும் ஒன்று சின்னத்தினால நான் பிளஸ்லயே போடலாம். வர பிளஸ் ஏங்கிறால் வந்து நாம போற திசைக்கு எதிர் திசையில இருக்கிறதால அவரை மைனஸ்ல போடணும். இதுதான் முக்கியம். இல்லை தர டி என்ன வரப்போகுது அதான் கேள்வி. சரியா? அப்ப இது எத்தனை வரப்போகுது? 10t is equal 60. அப்ப டி என்ன வரப்போகுது 6 செகண்ட். இது ஓகேயா? ஓகே சார். ஸோ இது 6 செகண்ட் சொன்னால் இதை கேட்டிருக்கி. இதுக்கு நம்ம எல்லா நாளும் தெரியுமாண்டா என்ன ஈக்குவேஷனாலும் நீங்க போடலாம். நாம என்ன ஈக்குவேஷன் போடுறோம்டா இஸ் சமன் வி பிளஸ் யூ பை 2 இன்டூ டிஏ போடுறேன். எப்படி போடுறான்டா மேல் நோக்கி போட போறேன். சரியானே? மேல் நோக்கி போட போறதுனால வி வந்து சைபர், யூ வந்து மேல் நோக்கி இருக்கிறதால அப்போ ப்ளஸ்ல போடலாம். 6 கீழ் 2 இன்டூ டி வந்து 6 செகண்ட். அப்போ இது வரப்போகுது 180 மீட்டர். சரியாது? ஓ சார். சரி, இந்த கேள்வி நீ இப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா இப்படி இவ்வளவு செய்யாம இந்த இப்போ ஒரு இப்படி யோசிங்களேன். இப்ப நீங்க இப்படி நான் ஒரு கிடை இயக்கத்தில் செல்றேனே. இப்ப இது 10 ms-1. சரியா? ஒரு செகண்ட்ல நீங்க நல்லா யோசிங்க. அப்போ இதுல இதுல நான் சொல்றேன் இதுல ஆர்முடுகள் வந்து 2 ms-2 செல்றேன். ஒரு செகண்ட்ல இதுல வேகம் என்ன இருக்கும் யோசிங்க. அப்போ யோசிச்சுங்க. ஆர்முடுகள் வேகம் கூடணும். சரியா? ஒரு செகண்ட்ல இதுல எத்தனை ஆர்முடுகள் இருக்கும், சாரி எத்தனை வேகம் அறியும் கடைசியா? சார் கேள்வியை கொஞ்சம் சொல்றா. இப்போ 10 ms-1 அதுல ஆரம்ப வேகம். சரிதானே? ஒரு செகண்ட்ல டைம் ஒரு செகண்ட் அடிக்க போல, அதாவது சைவர்ல ஆரம்பிக்குதுன்னு சொன்னா ஒரு செகண்டுக்கு பிறகு அதுல ஆர்முடுகள் 2 ms-2. அப்ப ஒரு செகண்டுக்கு பிறகு அதுல வேகம் இறுதி வேகம் என்ன அடிக்கும்?
20 சார். இருபதா சார்? ஹலோ ஓ சார். விளைஞ்சா கேள்வி விளைஞ்சா ஓ 20ஆ? 20 இல்ல. நல்லா வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சமன்பாடு போடலாம். வி சமன் யூ பிளஸ் ஏடி 10 பிளஸ் 2 தர 1 அப்போ எத்தனை 12 ms மைனஸ் 1 இது ஓகேயா? ஆ சரி சார். இப்ப நான் இதை இவ்வளவுத்துக்கு செய்யாம நம்ம என்ன செய்யலாம்டா இந்த 2 ms மைனஸ் 2 இருக்குதானே 2 ms மைனஸ் 2 என்னென்றால் நல்லா யோசிங்க 2 ms மைனஸ் 1 ஓவர் செகண்ட் எழுதலாம். அது ஓகேயா? ஒரு செகண்ட் எழுதலாம். ஓ ஓகே. ஒரு செகண்டுக்கு 2 ms மைனஸ் 1 இது ஆறுமுடுகள் தானே. ஆறுமுடுகள் என்ன வேக மாற்றத்தின் கீழ் நேரம். சரியா? அப்படின்னா ஒரு செகண்டுக்கு இந்த வண்டியில வேக மாற்றம் எப்படி இருக்குமெண்டா 2 ms மைனஸ் 1 இருக்கும். அப்படித்தானே? அப்ப ஆறுமுடுகள்ண்டா வேக அதிகரிப்பு தானே. ஏன்னா வேக மாற்றம்ங்கிறத விட நம்ம ஒழுங்கா செல்லணும்டா வேக அதிகரிப்பு. ஒரு செகண்டுக்கு 2 ms மைனஸ் 1 கூடும். அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் 2 ms மைனஸ் 1 கூட்டிட்டு போகும். அப்போ ஒரு செகண்டால இதுல வேகம் என்ன ஆயிக்குமெண்டா 12 ms மைனஸ் 1 இருக்கும். இது விளங்குதா உங்களுக்கு? ஓ சார். அதே மாதிரி இவர் அமர்முடுகல் என்று வைங்களேன். அமர்முடுகல்னா 2 எதிர் திசையில் வைக்கணும். அப்படித்தானே? அமர்முடுகல் என்ன அர்த்தம்? அமர்முடுகலாக இருந்தால் இவர வேகம் வந்து குறைஞ்சிட்டு போகணும். ஒவ்வொரு செகண்டும் குறைஞ்சிட்டு போகணும். எவ்வளவு குறைஞ்சிட்டு போகணும்? 2 ms மைனஸ் 1 குறைஞ்சிட்டு போகணும். அதனால 8 ms மைனஸ் 1 இருப்பாரு. சரியாது? ஓ சார். அதே மாதிரி இந்த கேள்விக்கு வந்தீங்கன்னு சொன்னால் 10 ms மைனஸ் 2 தானே. 10 ms மைனஸ் 2 10 ms மைனஸ் 1 கீழ் ஒரு செகண்ட். ஒரு செகண்டுக்கு இவர் அமர்முடுகள் தானே. இதுக்கும் இது மேற்கு திசையில கேட்டால வேகம் இது மேற்கு திசையில இது அமர்முடுகலாம் தொழிற்படும். ஒரு செகண்டுக்கு 10 ms மைனஸ் 1 குறையும். அதாவது ஒரு செகண்டால இவர வேகம் இந்த பீட வேகம் என்ன ஆகிக்க மாட்டா 50 ms மைனஸ் 1 அரைக்கும். அதை ஒத்துக்கிறீங்களா? ஓ சார். 2 செகண்டால 40, 3 செகண்டால 30, 4 செகண்டால 20, 5 செகண்டால 10, 6 செகண்டால எங்க எங்க வைத்திடும் 0க்கு ஆயிரும். அதனால அதிவேக தூரத்தை அடைஞ்சிடும். ஓகே அது. ஓ சார். ஓகே. அப்ப இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னால் டிரெக்டாவே கண்டுபிடிக்கலாம் இந்த 6 செகண்ட். ஆனா இந்த எஸ் கண்டுபிடிக்கிறதும் நான் சொல்லி தரலாம். ஆனா எஸ் கண்டு சொல்லி தர தேவையில்ல. நீங்க டி கண்டுபிடிக்கிறது மட்டும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே சார். ஃபுராலையும் தானே ஷார்ட் மெத்தட் என்னண்டு. ஓ சார் வேலைங்க. சரி இப்ப எழுதணுமா இல்ல? இல்ல சார். சரி 3வது செய்யுங்க. அப்ப அது நம்ம டிரெக்டா பார்க்கலாங்க. 80 ms மைனஸ் நினைச்சுன்னா 0 ஆகிறதுக்கு 8 செகண்ட் எடுக்கும். திரும்ப வந்து அடிக்கிறதுக்கு 8 செகண்ட். மொத்தம் 14 செகண்ட். ஓகே தானே? ஓ, ஆ 16 செகண்ட் 8 செகண்ட் தானே? நிலத்தை வந்தடைய எடுக்க நேரம் தானே கேள்வி. ஆ சார். இப்ப எறிஞ்சி அதிக உயரத்தை அடையிறதுக்கு எடுத்த நேரம் 8 செகண்ட் அடிக்கும். திரும்ப அங்க இருந்து இஞ்சி வரதுக்கு எடுத்த நேரம் 8 செகண்ட் அடிக்கும். என்னன்னு சொன்னா ஒரு சைடை பார்த்தோம்னா மற்ற சைடுலாம் அப்படிதான் இருக்கும். என்ன சமச்சீர் தானே. ஓ சார். இப்ப நீங்க அதை வந்து இதுல செய்யலாமா? ஈக்குவேஷன்ல செஞ்சு ஆடலாமா? ஓ செய்யலாம். இப்ப இங்க இருந்து இது வரைக்கும் வரப்போகுது.
இது ஏ, இது பி. சரிதானே? எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இந்த இடம் வந்து எத்தனை? 80 ms மைனஸ் 1. சரியானே? நான் என்ன செய்யறேன்டா, இப்படி யூஸ் பண்றேன். எது வரைக்கும்டா? ஏல இருந்து பி வரைக்கும். ஏல இருந்து பி வரைக்கும்டா போன இடத்தையே திரும்ப வந்து அடைஞ்சதால இவருக்கு இடப்பெயர்ச்சி இருக்கிறது. அது ஓகே உங்களுக்கு? ஓ சார் ஓகே. அங்கால யூ வந்து 80 தர டி. ஏனண்டா மேல் நோக்கி தானே யூ மிருகி, அதனால யூ அப்படி வரப்போகுது. பிளஸ் அரை தர இங்க -10 வரும். ஏன்? நான் போற திசைக்கு பேர் திசையில தான் இது இருக்கு, 6 முடிவுகள் இருக்கு. அதனால -10 தர டி ஸ்கொயர். அப்படியில என்ன செய்யலாம்? இதே மாதிரி வெட்டினோம்டா 5 5 டி ஸ்கொயர் 80 டி. அப்ப 5 டி வந்து 80க்கு சமன் அறியும். டி வந்து 16 செகண்ட். ஓகே அது ஓகே சார். நாலாஜிங்க. சார் நீங்க செஞ்சு காட்டுறா. இந்த சுருக்குப்படலையா? ஓ சார். ஓகே சரி. இப்படி வரத்தானே போகுது. இதானே கேள்வி. ஸோ இப்போ நமக்கு தெரியும் இதுல யூ தந்திருக்காங்க, எஸ் இப்படி இருக்கு, அதோட ஏயும் இருக்கு. சரியா? அப்ப அதனால நான் எதை யூஸ் பண்றேன்டா, எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர் யூஸ் பண்றேன். கீழ் நோக்கி நான் இந்த இடத்த ஆரம்ப இடத்த பி என்றும் இறுதி இடத்த கியூ ஒன்றும் எடுத்துட்டேன்டா. பியில இருந்து கியூ வரங்காட்டிலும். சரிதானே? இது விளையாண்டா? ஓ சார். இப்ப எஸ்ங்கிற ஆள் வந்து பியில இருந்து கியூக்கு வர கொலை என்ன நடக்கும்? உண்மையாவே பியில இருந்து கியூ வரண்டா கீழ் நோக்கி தான் வரப்போறோம். என்ன ஆனா நாம போடுறது என்னது? கீழ் நோக்கி இருக்கிறதால நான் எஸ் வந்து +80 போடலாம். சரியா? ஆனா யூங்கிற ஆள் வந்து மேல் நோக்கி இருக்காரு. யூங்கிற ஆள் வந்து மேல் நோக்கி இருக்காரு. நான் போடுறது வந்து கீழ் நோக்கி சமன்பாட்டுல. இப்ப நான் என்ன போட வேண்டா, -75 போடணும். அது விளங்கிட்டா? மைனஸ் கீழ் நோக்கி அது விளையாடல. இப்ப நான் போடுற ஈக்குவேஷன்ல என்ன போடுறேன்? கீழ் நோக்கி தான் இந்த ஈக்குவேஷனுக்கு சமன்பாடு எல்லாம் எழுதுறேன். சரியா? கணியத்தெல்லாம் எழுதுறேன். ஆனா ஆரம்ப வேகம் வந்து மேல் நோக்கி இருக்கு. சரியா? மேல் நோக்கி இருக்கு. ஆர்முடுகளும் அப்படித்தானே. இப்ப நாம இருக்கக்குள்ள நான் மேல் நோக்கி போட்டேன், ஆர்முடுகள் கீழ் நோக்கி இருந்தா மைனஸ் போடணும். அதே மாதிரி ஆர்முடுகள் மட்டும் இல்லை, எல்லா காவி கணியத்துக்கு நம்ம அந்த திசையை பார்க்கணும் கட்டாயம். நம்ம தரவுல யூசாமன் 75 இருக்கு, ஆனா மேல் நோக்கி இருக்கு. ஆனா நாம் போடுற டிரெக்ஷன் வந்து கீழ் நோக்கி என்ற சின்னத்தினால அப்ப என்ன போடணும்? 75 -75 போடணும். விளங்கிட்டா? ஓ சார் விளையாடு. பிளஸ் அரை ஆர்மோடுகள் எப்படி இருக்கு? உண்மையாவே கீழ் நோக்கி இருக்கு. நான் போடுறதும் கீழ் நோக்கி இருக்கிறதால அப்ப பிளஸ்ல போடலாம். தர டி ஸ்கொயர். சரிதானே? இது விளங்கிட்டா? ஓ சார். ஸோ இதுல இருந்து 80 சமன் இனிமேட்ஸ் தான் 75 டி பிளஸ் 5 டி ஸ்கொயர். அஞ்சால எல்லாத்தையும் பிரிச்சீங்கன்னா 16. இதுல 15 டி பிளஸ் டி ஸ்கொயர். இப்போ இதே இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டி ஸ்கொயர் -15 டி -16 சமன் 0. இது ஓகேயா? ஓகே சார். இதுக்கு பிறகு எப்படி சுருக்குறேன் நான் பிரச்சனையா கூட இல்லை. இல்ல சார். இது சுருக்கி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா டி வந்து 16 செகண்ட் இருக்கும். அது செஞ்சியாட்டியா? இல்ல சார். ஓகே. அப்ப அடுத்தது வந்து 5வது கழிச்சீங்க. ஓகே 5வது கேள்வி என்ன? என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு துணிக்கியானது இடைக்குத்தாக மேல் நோக்கி 30 ms -1 வேகத்துடன் எறியப்படுதாம்.
இப்போ 30 ms மைனஸ் ஒன்னோட மேல் நோக்கி எரியப்படுது. சரிதானே? அப்ப இப்படியே வந்து இப்படி திரும்ப 30 50 என்ன தெரியா 30 தானே, திரும்ப 30 அடிக்க போகுது. அப்படித்தானே? ஆஹ் எரிய அது அடையும் அதிவேறு உயரம். இப்ப நம்ம எஸ் தான் கேள்வியா கேட்டிருக்கி. நம்ம என்ன சமன்பாடு யூஸ் பண்ணுவோம்டா, இந்த இடத்துல என்ன தெரியும் நமக்கு? வேகம் 0 என்று சொல்லி தெரியும். ஆர்முடுகள் நமக்கு தெரியும். ஆர்முடுகள் எத்தனை? 10 ms மைனஸ் 2 தெரியும். ஸோ எந்த சமன்பாடு யூஸ் பண்ணா கண்டுபிடிக்கலாம்? எஸ் டைம் தெரியாது. டைம் இல்லாத சமன்பாடு ஒன்றே ஒன்று தான் நமக்கு. வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் பிளஸ் 2as. சரிதானே? ஸோ கீழ் நோக்கி நம்ம ஓ இல்லை மேல் நோக்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். மேல் நோக்கி யூஸ் பண்ண சொன்னால் இறுதி வேகம் வந்து 0, ஆரம்பம் வந்து மேல் நோக்கி தான் இருக்கு. அப்போ ப்ளஸ்லேயே போடலாம். 30 வர்க்கம் பிளஸ் 2 தர ஏ வந்து நம்ம போகிற திசைக்கு எதிர் திசையில் இருக்கு. நம்ம இந்த திசையிலே போடுறோம். ஆனால் ஏ வந்து கீழ் நோக்கி இருக்கிறதால -10 தர எஸ். ஸோ என்ன வரப்போகுது கடைசியா? 20 எஸ்ங்கிறது 900, எஸ்ங்கிறது 45 மீட்டர். இது ஓகேயா? இது முதலாவது பாட்டு. ஓகே சார். இப்போ ரெண்டாவது பாட்டு என்ன சொல்லி? ரெண்டாவது பாட்டு வந்து எரியப்பட்ட புள்ளியிலிருந்து 40 மீட்டர் உயரத்தில் இருக்கும் போதோ அதில் நேரங்களை கட்டுறீங்க. சொல்றானே, இப்ப நமக்கு தெரியும் இந்த தூரம் தான் 45 சொன்னால் 40 மீட்டர் இவ்வளவு தான் 40 மீட்டர் வைக்கும். சரியா? இவ்வளவு தான் 40 மீட்டர் வைக்கும். சரிதானே? இவ்வளவு 40 மீட்டர் இருக்கும் என்று சொன்னால் இந்த இடத்திலையும் இந்த இடத்திலையும் தான் பாசிபிள் என்னன்னு சொன்னா, இப்படி போக்கோல இந்த இடத்துல வரப்படலாம் 40 மீட்டர்ல. அதே மாதிரி திரும்ப போயிட்டு வரக்குள்ளையும் இந்த 40 மீட்டர்ல இருக்கலாம். என்ன அப்ப இது இங்க இருந்து போக்குவளைக்கிறதுக்கான நேரம் உண்டாയിരിക്കും, திரும்ப வாரத்துக்கான ஒரு நேரம் உண்டாയിരിக்கும். அப்ப 2 நேரம் வருது இல்ல? இது ஓகேயா? ஓகே சார். அப்ப நான் வந்து என்ன செய்யறேன்டா, இவரை நான் பி என்றும் இவரை கியூ என்றும் எடுக்கணும். சரியானே? அப்ப இந்த பி கியூக்கு முதல் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. சரியா? பி இருந்து கியூ கண்டுபிடிக்கணும். பில இருந்து கியூக்கு நமக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டை போடுறேன் டைம் கண்டுபிடிக்கிறதுக்காக. மேல் நோக்கி போடுறேன் பியில இருந்து கியூ வரங்காட்டிலும். சரியா? இப்ப பியில இருந்து கியூ வரங்காட்டிலும் நமக்கு என்னதான் இடப்பெயர்ச்சி இருக்க போதும்? மேல் நோக்கி இடப்பெயர்ச்சி 40 அடிக்க போதும். சரி, நான் போடுறதும் மேல் நோக்கி சமன்பாடு என்னத்தினால பிளஸ்லேயே போடலாம். 40 சமன் யூவும் நான் போடுற திசையும் ஒரே திசையில் இருக்கிறதால 30 டி பிளஸ் அரை தர -5 வரும். இது நான் திரும்ப சொல்லி சொல்லிக்க மாட்டேன். சாரி, -10 வரப்போகுது. -10 டி ஸ்கொயர். சொல்லுவோம். சரியா? ஓ சார். அப்ப 40 சமன் என்ன வரப்போகுதுண்டா 30 டி -5 டி ஸ்கொயர். இப்ப நான் என்ன செய்யறேன்னா 5 பிரிக்கேன் எல்லாத்தையும். 5 பிரிச்சா 8 சமன் 6 டி டி ஸ்கொயர். இது ரெண்டு 5 எடுத்துட்டு வரேன். 5 எடுத்துட்டு வந்தேன்னா இனிமேட்ஸ் தானே டி ஸ்கொயர் -6 டி பிளஸ் 8 சமன் 0. ஸோ இதுல இருந்து டி வந்து என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் டி -4 டி -2 வந்து 0. அப்ப டி வந்து நமக்கு என்ன வரப்போகுது? 4 அல்லது 2. இது ஓகேயா? ஓகே சார். சரி, 4 அல்லது 2டா. இப்ப நமக்கு ரெண்டுமே பிளஸ்ல நிறைய. இப்ப எது எது நமக்கு எது நமக்கு உண்மையான செகண்ட் நமக்கு தெரியாது. இப்ப உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. அப்போ நல்லா விளங்குதான்னு பாருங்க. இதுல அதிஉயர் உயரத்துக்கான நேரம் எத்தனை இருக்கும்னு சொன்னால் அதி உயர் உயரத்துக்கான நேரம் வந்து அதி உயர் உயரத்துக்கான நேரம் தானே அது எத்தனை இருக்கும்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. இது 30 ms மைனஸ் 1டா. ஒரு செகண்ட்ல என்ன செய்யும்? 10 10 குறைஞ்சிட்டு போகும். அப்ப ஒரு செகண்ட் ஆகக்குள்ள 20,000, 2 செகண்ட் ஆகக்குள்ள 10,000, 3 செகண்ட் ஆகக்குள்ள 0,000. நான் சொல்றேன் அதி உயர் உயரத்துக்கான நேரம் 3 செகண்ட் சொல்றேன். அதை ஒத்துக்கிறீங்களா? ஓ சார். அப்ப நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன ஆன்சர் வந்தீங்க? 4 செகண்ட் வந்தீங்க, 2 செகண்ட் வந்துருக்கி, 3 செகண்ட் வந்து அதி உயர் உயரத்துக்கான நேரம். அப்படி என்ன சொன்னா நான் சொல்றேன் கியூ அடையக்குள்ள 2 செகண்ட் ஆயிருத்திருக்குன்னு சொல்றேன். அதை ஒத்துக்கிறீங்களா? ஓ சார். இப்ப இந்த இது எக்ஸன் குடிக்கணும். மிச்சம் என்ன இருக்குமெண்டா இந்த 3 செகண்டுக்கு பிறகு வர அந்த 4 செகண்ட் ரெண்டுமே ஆன்சர் ஆகி நமக்கு.
அதாவது இது 2 செகண்ட். சரியான எது இங்க இருந்து இது வரைக்கும் P ல இருந்து Q வரைக்கும் போறதுக்கு 2 செகண்ட். இணைய செல்லுங்க. அப்போ Qல இருந்து அதிவேகம் அடையிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 1 செகண்ட். 1 செகண்ட். அப்படி என்று சொன்னா அதிவேகத்துல இருந்து திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? 1 செகண்ட். 1 செகண்ட். அப்ப நீங்க சொல்லுங்க. அப்போ Pல இருந்து அதிவேக அடையிறதுக்கு 3 செகண்ட் சொன்னால் திரும்ப எக்ஸுக்கு வர்றதுக்கு மொத்தம் எவ்வளவு நேரம் எடுக்கும்? என்ன சார் எக்ஸுக்கு ஏனேண்டி Pல இருந்து எக்ஸுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் மொத்தமா? 4 செகண்ட். ஸோ அந்த நேரங்கள் கேட்டதால நீங்க நல்லா யோசிங்க. அப்போ அவன் கேட்ட நேரம் என்னன்னா கியூல இருக்கக்குள்ள நேரம், எக்ஸ்ல இருக்கக்குள்ள நேரம். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கியூல இருக்கக்குள்ள 2 செகண்ட், எக்ஸ்ல இருக்கக்குள்ள 4 செகண்ட். இது ரெண்டுமே ஆன்சர் ஆகிக்கும். அது வழங்குது. ஓ சார். டன்னா. ஓ சார். சரி, இப்போ 3வது கேள்வியை பார்ப்போம். ஆஹ் இது அழிக்கின்றேன். ஃபர்ஸ்ட் அழிக்கணும். மூணாவது கேள்வியில என்ன சொல்லிக்கணும் பார்ப்போம். மூணாவது கேள்வியில 15 ms-1 எனும் வேகத்தில் இருக்கும்போது அதில் இதை கேட்டிருக்கு. அதில் நேரங்களை கேட்டிருக்கு. நமக்கு நல்லா தெரியும் 30 ms-1ல எறியப்படுதுன்னு சொன்னா 1 செகண்டால அது எவ்வளோத்த காட்டும்? 1 செகண்டால அவரு 20 ms-1 அடிப்பாரு. சரிதானே? 2 செகண்டால 10 ms-1 அடிப்பாரு. சரியா? இப்ப 15 ms-1 இருக்கணும் என்றால் எத்தனை செகண்ட் இருக்கணும்? 1.5 செகண்ட் போயிருக்கணும். இது விளங்குதா? ஓ சார். இல்ல அப்படி உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொன்னால் இது ஷார்ட் மெத்தட் இருக்கும் செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னா நான் செஞ்சு காட்டுறேன். எப்படி என்றால் இப்ப 15 ms-1 இவிடத்தையும் 15 ms-1 வரலாம். உங்களுக்கு விளங்குதா? இவிடத்தையும் 15 ms-1 வரலாம். அதே இடத்துல இங்கல திசையிலையும் 15 ms-1 வரலாம். தெரியாது? கதிதான் கேட்டிருக்கி வேகத்திலே கூட என்றால் நம்ம யோசிக்கணும். 2 சைட்லயுமே இப்ப ஒரு சமச்சீரானதுன்னு இப்போ போக்குலையும் 15 ms-1 நமக்கு வரலாம், வரக்குலையும் 15 ms-1 வரலாம். அது ஓகே தானே? ஓ சார். நான் இவரை ஏ என்றும் இவரை பி என்றும் எடுத்தேன்டா எஸ் சமன் யூடி பிளஸ் இல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தா நம்ம என்ன ஈக்குவேஷன் போடணும் என்ன. அப்ப என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நேரம் கண்டுபிடிக்கணும். ஆனா என்னென்ன தெரியும் நமக்கு தெரியும் ஆஹ் ஆரம்ப வேகம் இறுதி வேகம் தெரியும், ஆர்முகள் தெரியும். அப்ப வி சமன் யூ பிளஸ் ஏடி போடுறேன் மேல் நோக்கி. சரியா? விஎம்யூ மேல் நோக்கி தானே, அப்ப பிளஸ்ல தாராளமா போடலாம். 15 சமன் 30 பிளஸ் ஆனா ஆர்முடுகள் வந்து கீழ் நோக்கி இருக்கிறதால -10 டி. ஸோ நமக்கு டி என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் இதை நான் இதை இஞ்சால் எடுத்துட்டு போயிட்டு இதை இஞ்சால் எடுத்துட்டு வரேன். 10 டி சமன் என்ன வரப்போகுது? 15. அப்ப டி வந்து என்ன வரப்போகுது? 1.5 செகண்ட். ஓகே. அது இதை நம்ம சும்மா நோமலாகவும் பார்க்கலாம். எப்படி 30 ms-1ல இருந்து 20 ms-1 போறதுக்கு 1 செகண்ட், அதுக்கப்புறம் 20ல இருந்து 15 போறதுக்கு 0.5 செகண்ட். விளைஞ்சாது? ஓ சார். இது விளையிட்டோம். ஓ சார் விளையாங்க. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. அப்போ இப்ப பில இருந்து ஏக்கு போறதுக்கு தான் பில இருந்து நான் சொல்றேன் பில இருந்து ஏக்கி போறதுக்கு தான் அதுல நேரம் வந்து 1.5. சரியா? பில இருந்து பிக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? நல்லா யோசிங்க. அப்போ நேரமே நேரிக்கும் சொல்லுங்க. அப்போ 4 நான் பர்சன்ட். சொல்றது விளங்கான வர 4.5 விளங்கிட்டாது எப்படி வந்து. ஓ சார். ஓகே. அப்ப அப்படி இல்லை நம்ம இதே மாதிரி ஈக்குவேஷன் போடணும் வேண்டாம். இப்படி பார்ப்போம். இப்ப நான் யோசிக்கிறேன் பில இருந்து பி அப்படித்தானே. பில இருந்து பிக்கு என்று சொன்னால் பி ஈக்குவல் யூ பிளஸ் ஏடி. நான் எப்படி போடுறேன்னா மேல் நோக்கி தான் போடுறேன். சரிதானே? ஆனா என்ன பிரச்சனை? பில இருந்து பி வரைக்கும் தானே ஓட்டிக்கேன். பில இருந்து பி வரைக்கும் இறுதி வேகம் வந்து கீழ் நோக்கி இருக்கு. அது விளங்கு தானே உங்களுக்கு? இறுதி வேகம் கீழ் நோக்கி இருக்கு. அப்ப -15 போடணும். சரியா? ஆரம்ப வேகம் மேல் நோக்கி இருக்கு. அப்ப அதுக்கு பிளஸ் போடலாம். பிளஸ் -10
டி. இந்த ஈக்குவேஷன் விளையாண்டா உங்களுக்கு. ஓ சார். ஸோ இதுல இருந்து என்ன செய்யலாம்டா இவர் எஞ்சையும் எடுத்துக்கலாம். 10t ஈக்குவல் 30 + 15 45. ஸோ டி என்ன வரப்போகுதுண்டா 4.5 செகண்ட். ஓகே அது. ஓ சார். ஸோ நம்ம என்ன செய்யலாம், ஒரு இதாகவும் செய்யலாம். ரெண்டு நீங்க நினைச்சு வச்சிருக்கணும். உங்க எம்சிக்கு செய்யற வழியே ஈஸியா செய்யலாம். அடுத்தது வந்து எஸ்ஏ அப்படி இப்படி கேள்விகளுக்கு நம்ம விசா + ஏடி போட்டும் செய்யலாம். ஓகே தானே? அப்படி ஓகே. ஓகே என்று சொன்னா 6வது கேள்வியை பாருங்க. சரி. 6வது கேள்வி என்ன செய்யும்? ஒரு வெப்ப வாயு பலூன் ஒன்று நிலத்திலிருந்து 2 கிலோமீட்டர் உயரத்திலாம். என்ன 2 கிலோமீட்டர்டா? 2 கிலோமீட்டர் தானே? எனக்கு சரியா கண் விளங்குது. 2 கிலோமீட்டர்டா 2000 மீட்டர் உயரத்துல போயிட்டீங்க போல. 8 ms-1 மேல் நோக்கி எழுந்து கொண்டிருக்கின்றது. மீட்டர். அப்போ விளங்கல. 21 மீட்டர். 21 மீட்டரா? என்ன சரியா கண் விளங்குது. 21 மீட்டர்ல எங்கிட்ட போல படுத்தானே எங்கிட்ட என்ன போவேன். அதுல வேகம் வந்து 8 ms-1. சரியா? இப்ப இதுல இருந்து ஒரு பொருள் விளைவிடப்படுதா? நீங்க சொல்லுங்க. அப்போ நீங்க ஒரு ஒரு பஸ்ல இருக்கீங்கன்னு வைங்களேன். ஒரு பஸ்ல இருக்கீங்க. பஸ்ல வந்து நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா ஒரு பஸ் வந்து 100 ms-1ல போகுது. இப்ப உங்களுக்கு என்ன வேகம் இருக்கும்? அதே அதே 100 ms-1 இருந்திருக்கும். அப்ப நான் சொல்றேன், இதுக்குள்ள இருக்கிற கல்லுக்கும் அதே 8 ms-1 இருந்திருக்கத்தான் வேணும். அப்ப இவர் விளவிட இட் மீன்ஸ் விளவிடுற டைம்லையும் கூட அவருக்கு 8 ms-1 மேல் நோக்கி இருந்திருக்கணும். அது விளங்குதா? ஓ சார். அப்ப விளவிடன்றதுக்காக உடனே என்ன செய்ய மாட்டாருண்டா கீழே போக மாட்டாரு. இந்த 8 ms-1 பூஜ்ஜியமாக்கணும் ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு. மேல் நோக்கிக்கிற விதத்தை பூஜ்ஜியமாக்கணும். அப்ப மேல் நோக்கிக்கிற விதத்தை பூஜ்ஜியமாக்கி தான் கீழுக்கு வருவார். அது விளங்குதா? ஓ சார். ஸோ இவரது இயக்கம் எப்படி இருக்கும்னு சொன்னால் இப்படி வந்திருக்கும். இப்போ பலூனை பத்தி நாம யோசிக்கவில்லையே, இவரை பத்தினே யோசிக்கணும். இப்போ இவர் போட விடப்பட்டாலும் உண்மையா போட விடப்பட்ட நாம என்ன யோசிப்போம் வேண்டாம், கீழ் நோக்கி தான் வர முடியும் யோசிப்போம். அப்படி இல்லை, மேல் நோக்கி போய் பூஜ்ஜியம் ஆயிட்டு தான் கீழே வரும். இந்த கான்செப்ட் இல்லைங்கடா. ஓ சார். ஸோ இவ்விடத்துக்கு வரக்குள்ளைக்கிற நேரம் என்னடா கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதை ஏ என்ன எடுக்கேன், இவரை பி என்ன எடுக்கேன். இப்போ நாம என்ன செய்வோம்னா நேரம் கட்டத்தையால் நம்ம வளமையான சமன்பாடு என்னதை போடுவோம், எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கேர் போடுவோம். ஸோ எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கேர் யாரா இருக்குண்டா ஏயிலிருந்து பிக்கு நான் எப்படி போட போறேன்னா மேல் நோக்கி போட போறேன். சரியா? இப்ப நமக்கு தெரியும் ஏயிலிருந்து பி என்ற ஏ வந்து ஆரம்ப புள்ளி, பி வந்து இறுதி புள்ளி. ஏயிலிருந்து பிக்கு போறா உண்மையாவே கீழுக்கு தான் போகுது. அது உண்மையாவே கீழுக்கு தான் இடப்பெயர்ச்சி அடையுது. அது விளங்குது உங்களுக்கு? ஓ சார். ஆனா நாம போடுறது வந்து மேல் நோக்கி திசையில இருக்கிறதால -21 போடணும். சரிதானே? மேல் நோக்கி திசையில போறதால ஈக்குவேஷன் மேல் நோக்கி திசையில போறதால -21 போடணும். அதுக்கு பிறகு என்ன தேவை நமக்கு? அதுக்கு பிறகு யூ தேவை. யூ வந்து ரெண்டுமே ஒரே திசை தான், மேல் நோக்கி தானே இருக்கு. ஸோ 8t பிளஸ் ஹாஃப் தர ஏ வந்து -10. அது சில தேவையில்லை உங்களுக்கு. டி ஸ்கேர் இது எவ்வளோ முளைக்கிட்ட உங்களுக்கு? ஓ சார். ஸோ -21 சமன் 8t -5t ஸ்கேர். ஸோ இதுல என்ன வரப்போ வந்தா 5t ஸ்கேர் -8t -21 சமன் 0. இதுல சுருக்கி எடுக்கலாமா? சுருக்கல் தான் சார் சிக்கல். இவ்வளோ செஞ்சிருந்தேன். இவ்வளவு செஞ்சா ஓ சார். ஆஹ் இதை நீங்க சுருக்குற இடம் நம்ம ஓலோவில் படிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சமன் -b பிளஸ் ஓ மைனஸ் பி ஸ்கொயர் -4ac/2a என்று சொல்லி ஞாபகம் இருக்கா? ஓ சார். அதை போட்டு தான் சுருக்க வேண்டிய வேறு வழி இல்லை. சரியானே? ட்ரை பண்ணி பாருங்க.
ட்ரை பண்ணி சரி. பார்த்து அந்த ஆன்சர் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம செய்வோம். சரியா? சரி சார். ஓகே. அப்போ 7வது போங்க. சார் 2வது ஆன்சர் வருது. 4வது ஓகே. சார். ஆ ம். ஓகே. 7வதுல 2வது என்ன? சார். 6 பாலம். அதுக்கு உயரம் வந்து 15 மீட்டராம். இப்போ இங்கிருந்து ஒரு பொருளை இப்படி எறிகிறாங்கன்னு சொல்லி, இப்படி எறிஞ்சா எவ்வளவு வேகத்தோட வந்து அடிக்கும்னு சொல்லி அதானே கேள்வி. 10 - 1 கீழ் நோக்கி வீசப்பட்டிருந்தால் ஆற்றை அடிக்கும் கதியை கட்டுரை. ஸோ இது 10 - 1 நமக்கு என்னென்ன தெரியும் இல்லை. இது வந்து 6 முடுகள் அடிக்க போதும், 10 - 2 அடிக்க போதும். 6 முடுகள் தெரியும், ஆரம்ப வேகம் தெரியும், எஸ் தெரியும். அப்போ சமன்பாடு இருக்கும் தானே அதுக்கு. எந்த சமன்பாடு நல்லா யோசிச்சு பாருங்க. வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் பிளஸ் 2as. இந்த சமன்பாடு வரும் தானே. சார். ஸோ கீழ் நோக்கி பயன்படுத்தினோம்டா வி தான் தேவை நமக்கு. ஸோ வி ஸ்கொயர். யூ வந்து என்ன வரப்போகுது? 10 - 1 அதுவும் கீழ் நோக்கி இருக்கிறதால 10 போடலாம். 10 வர்க்கம் 2 தர நான் போடுறது செய்யும் கீழ் நோக்கி, இதுவும் கீழ் நோக்கி எண்ணத்தினால என்ன வரப்போகுது? 10 தர எஸ் வந்து 15, அதுவும் கீழ் நோக்கி தானே இருக்கு. ஸோ அதுவும் 15 வரப்போகுது. அப்போ என்ன வரப்போகுது? 10 வர்க்கம் 100 ப்ளஸ் எத்தனை வரப்போகுது? 15 2 30, 30 தர 10 300. அப்போ எத்தனை வரப்போகுது? 400. 400 வி ஸ்கொயர்டா வி என்ன ஆகிக்க போகுது? 20 - 1 அடிக்க போகுது. ஓகேயா? ஓகே சார். சரி, 8வது நிலத்தில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி 60 - 1 வேகத்துடன் துணிக்கி ஒன்று எறியப்பட்டது. மேல் நோக்கி 60 - 1 ஒரு துணிக்கி ஒன்று எறியப்பட்டுச்சாம். அதே கணத்துல, அதாவது டி சமன் செய்வதன் எடுப்புமே, அதே கணத்துல மேலுக்கு இருந்த ஒரு புள்ளியிலிருந்து 120 மீட்டர் ஆமது. அப்ப இது 120 மீட்டர் இருந்து ஒரு புள்ளி போடப்படுதான். அப்படின்னா யூ வந்து 0 தானே என்ன. ஓகே. அப்ப என்ன செய்திருக்காங்க? ஓவிலிருந்து விளவிடப்படுவது இவ்விருது நிக்கைகளும் எப்போது எங்கே சந்திக்கும். சரி, எனக்கு தெரியாது எப்படி சந்திக்கும்னு சொல்லி நான் ஒரு இடத்த சந்திக்கிற மாதிரி எடுக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல சந்திக்க போகுதுன்னு நம்ம எடுப்போம். இடத்த சந்திக்கிட்டு எடுப்போம். சரியா? அந்த டைம்ல நான் இவரை பி துணிக்கேன்னு எடுக்கேன், இவரை கியூ துணிக்கேன்னு எடுக்கேன். பி சென்ற தூரம் எக்ஸ் ஆக இருந்தா கியூ சென்ற தூரம் எப்படி இருக்கும் என்றால் 120 - எக்ஸ் ஆக இருக்கு. ஏன் மொத்தம் 120 என்றால் எக்ஸ் தூரம் போய்க்கிறேன்னா பி சென்ற தூரத்தை நான் எக்ஸ் எடுக்கேன். அதனால கியூ சென்ற தூரம் என்ன வரப்போகுதுன்னா 120 - எக்ஸ் ஆக இருக்க போகுது. சரிதானே? ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஏதாவது கண்டுபிடிப்போம். ஓகே. அடுத்தது வந்து டைம் என்ன செய்ய போகுது? ரெண்டுக்குமே சமனாக இருக்க போகுது. சரிதானே? இப்போ நம்ம பி துணிக்கையை பற்றி என்னென்ன இருக்குன்னு சொன்னால் ரெண்டுக்குமே ஆர்முகள் நமக்கு தெரியும். 10 - 2 கீழ் நோக்கி என்று சொல்லி, பிக்கு வந்து யூ வந்து 60 - 1 எப்போ? மேல் நோக்கி. சரியா? அடுத்தது வேற என்ன இருக்கையில் வியை பற்றி நமக்கு தெரியாது. வி நமக்கு தெரியாது. டைம் வந்து ரெண்டுக்கும் டீயா தான் இருக்க போகுது. வேற என்ன? எஸ் வந்து எக்ஸ் இருக்க போகுது. அதே மாதிரி கியூக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்முடுகள் அதே தான். 10 - 2 கீழ் நோக்கி, யூ வந்து 0, வி வந்து தெரியாது, டி வந்து டி தான். ஆனா எக்ஸ் வந்து 120 - எக்ஸ். இது ஓகேயா? ஓகே சார். ஸோ வி தெரியான்னு சொன்னா வி இல்லாத சமன்பாடு நம்ம எடுப்போம். வி இல்லாத சமன்பாடு என்ன நமக்கு? எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர். சரியானே? இப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு எதை யூஸ் பண்ணுறேன்னால் பிக்கு நான் பாவிக்கேன். பி வந்து மேல் நோக்கி பாவிக்கேன். சரியா? மேல் நோக்கி பாவிச்சேன்டா மேல் நோக்கி நெடுப்பேர் எத்தனை அவருக்கு? எக்ஸ் தானே. எக்ஸ் சமன்
யூ இருக்கின்றன. யூ வந்து நான் போடுற திசையில் இருக்கிறதால 60t ப்ளஸ் ஹாஃப் இன்டூ மைனஸ் 10 டி ஸ்கொயர். ஏன் மைனஸ் பண்ணிட்டு போகுதுன்னு சரி தெரியுமா உங்களுக்கு? ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா 60t மைனஸ் 5t ஸ்கொயர். இது முதலாவது சமன்பாடு. முதலாவது சமன்பாடு ஓகே உங்களுக்கு? ஓகே சார். ஸோ அதிலிருந்து கியூ அடுத்ததை கண்டுபிடிக்க போறேன், கீழ் நோக்கி பயன்படுத்த போறேன். கீழ் நோக்கி கியூக்கு பயன்படுத்தினேன்னு சொன்னால் எஸ் வந்து 120 மைனஸ் எக்ஸ். ஏன் கீழ் நோக்கி தானே அது வந்திருக்கு. ஸோ அதனால 120 மைனஸ் எக்ஸ்ன்னு போடலாம். சமன் யூ அதுக்கு இருக்கான்னு கேட்டா யூ இல்லை, அப்போ 0 அரை தர. இதுக்கு ரெண்டுமே ஒரே திசையில் இருக்கிறதால 10 போடலாம், 10t ஸ்கொயர். அப்ப என்ன வரப்போகுது? 120 மைனஸ் எக்ஸ்ங்கிறது 5t ஸ்கொயருக்கு சமம். இது ரெண்டாவது. இது ஓகே? ஓகே சார். சரி, இப்ப என்ன வரைக்கணும்? நமக்கு எக்ஸ் இல்லாத்தாக்கணும். எக்ஸ் இல்லாத்தாக்கணும்னா அவங்களமே மிக்ஸ் மாதிரி ரெண்டு சமன்பாடிக்கு எக்ஸ் இல்லாத்தாக்கணும்டா ஒன்றையும் என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டணும். ரெண்டையும் கூட்டினா எக்ஸ் இல்லாத்தாகும். இதில் பக்கம் எக்ஸ் இல்லாத்தா என்ன வருமாண்டா 120 வரப்போகுது. அங்கால நம்மளுக்கு நல்ல செயற்பாடு நடந்துட்டு டி ஸ்கொயர்டு இல்லாத போகுது. மைனஸ் 5t ஸ்கொயர் ப்ளஸ் 5t ஸ்கொயர். அப்ப என்ன வரப்போகுது? 60t. சரியாது? அப்ப 60t என்றா டி வந்து 2 செகண்ட். இது ஓகேயா? ஓகே சார். 2 செகண்ட்ல தான் அவர் சந்திக்க போறார். ஆனா கேட்ட கேள்வி என்ன? எப்போதோ எங்கே சந்திக்கும் கேள்வி என்ன? எப்போது எங்கே சந்திக்கும். இப்ப ரெண்டு எங்க கட்டுறீங்க, எத்தனை செகண்ட் கட்டுறீங்க, எவ்வளவு தூரம் கட்டுறீங்க. ஸோ நான் சொல்றேன் தூரத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா எக்ஸை கண்டுபிடிச்சா சரி. ஸோ எக்ஸுங்கிற நம்ம முதலாவது சாம்பாடில் எக்ஸ் டீயை போட்டோம்னா சரி. அப்ப எக்ஸுங்கிற என்ன வரப்போகுதுண்டா 60t மைனஸ் 5t வர்க்கம். சரியானே? அப்ப 60 தர டி வந்து 2 மைனஸ் 5 தர 2 வர்க்கம். சரியா? இது 120 மைனஸ் இது வந்து 2 4 5 20. ஸோ எக்ஸ் வந்து என்ன வரப்போகுது என்றால் 100 மீட்டர். இதுல இருந்து தரையிலிருந்து தரையிலிருந்து 100 மீட்டர். சரியா? சரி சார். கிளியர்? சார் மைக் ஆஃப் போல. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்றால் 10 ms மைனஸ் 2 இருக்கிறதால கீழ் நோக்கி இருக்கிறதால நம்முடைய இயக்கமும் கீழ் நோக்கி இருக்கிறதால ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் பர் செகண்ட் கூடும். என்ன? அப்ப 20 ms மைனஸ் 1ல இருந்து 30 ms மைனஸ் 1க்கு கூடி இருக்கும். இது ஓகேயா? ஒரு செகண்ட்னால. ஓ சரி ஓகே. ஸோ இரண்டாவது செகண்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்டா 40,000. சரியா? மூணாவது செகண்டுக்கு 50,000. அதே மாதிரி நாலாவது செகண்டுக்கு 60, அஞ்சாவது செகண்டுக்கு 70, ஆறாவது செகண்டுக்கு 80, ஏழாவது செகண்டுக்கு 90, எட்டாவது செகண்டுக்கு 100. சரியானே? இப்ப இது 4வது செகண்ட், இது 5, இது 6, இது 7, இது 8. சரியா? அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் 5வது செகண்ட் விழுந்த தூரம் அப்படி என்ன சொன்னா இந்த தூரம் அது விளங்குது அவங்களுக்கு. ஓ சார். 8வது செகண்ட் விழுந்த தூரம் வேண்டா இந்த தூரம். அது ரெண்டுக்கும் இடையிலான விகிதத்தை கட்டிக்காங்க. நான் இந்த தூரத்தை x1 என்றும் இந்த தூரத்தை x2 என்றும் எடுக்கணும். சரியானே? இப்ப நமக்கு x1 x2 கண்டுபிடிக்கிறது தான் வேலை. நமக்கு தெரியும், இது தெரியும் என்று சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ரெண்டு, இப்ப நான் இது ஒரு ஏ என்னும் இதை பி என்னும் எடுத்துட்டேன்டா அதுல என்னென்ன தெரியும் சொன்னா ஏல இருந்து பிக்கு போறது என்னென்ன தெரியும் சொன்னால் பி தெரியும். பி எத்தனை? கீழ் நோக்கி 70. சரியா? யூ தெரியும், கீழ் நோக்கி 60. ஆர்முடுகள் தெரியும், கீழ் நோக்கி 10. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லலாம்? எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. நமக்கு டைம் தெரியா. அப்ப டைம் தெரியாத ஒரு கணியத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் என்றால் டைமும் தெரியும் 1 செகண்ட் சொல்லி
அப்ப எது போடையிலுமே எது இருந்தாலும் கண்டுபிடிக்க நீங்க. ஸோ நான் என்ன செய்யறேன்டா v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as போடுறேன் கீழ் நோக்கி. கீழ் நோக்கி போட்டேன்டா v வர்க்கம் என்ன 70 வர்க்கம் சமன் இது 60 வர்க்கம் பிளஸ் 2 தர a வந்து 10 தர s. அதனால் x1 எடுக்கணும். சரியானே? இதில் நம்ம என்ன சொல்லலாம் 20x1 வந்து என்னத்துக்கு சமனாயிக்குமாண்டா 70 வர்க்கம் சய 60 வர்க்கம். சரியான x1 வந்து நமக்கு என்ன ஆகிக்குமாண்டால் நமக்கு தெரிந்தானே a வர்க்கம் சய b வர்க்கம் என்று சொன்னால் நம்ம எப்படி எழுதலாம் என்றால் உலகில் படிச்சுப்போம் a சய b தர a சக b என்று எழுதலாம். ஸோ இது 70 தான் a மாதிரி இருக்கு 60 b மாதிரி இருக்கு. அப்போ 70 வர்க்கம் சய 60 வர்க்கம் என்று சொன்னால் 70 சய 60 தர 70 பிளஸ் 60 என்று எழுதி போட்டு கீழே இதை பிரிச்சா சரி 20 பிரிச்சா சரி. x1 கண்டது சரியா? ஓ சார். இதில் நம்ம சுருக்கினோம்டா 10 தர 70 60 70 60 கழிச்சா 10 70 60 கூட்ட 130 கீழே 20. அப்ப இது விட்டு பற்றும் 65 மீட்டர் தான் இருக்கும் x1ங்கிறது. இது ஓகேயா? ஓகே சார். அதே மாதிரி x2 கண்டுபிடிப்போம் நாம. x2 என்ன வரப்போகுதுன்னா அதே மாதிரி v ஸ்கொயர் சமன் u ஸ்கொயர் பிளஸ் 2as வரப்போகுது. கீழ் நோக்கி பயன்படுத்தினீங்கன்னா இந்த தூரம் தானே. அப்ப அதுல இறுதி வேகம் எல்லாம் நமக்கு தெரியும். நான் திரும்ப செஞ்சு காட்டல. 100 வர்க்கம் சமன் 90 வர்க்கம் சக 2 தர 10 தர எஸ். ஸோ 20 எஸ்ங்கிறது x2. அப்ப 20 x2ங்கிறது என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் 100 வர்க்கம் சய 9 வர்க்கம் 90 வர்க்கம். ஸோ x2 நமக்கு என்ன வரப்போகுதுன்னா 100 மைனஸ் 90 10. 100 சக 90 என்ன வரப்போகுது 190. இதுல 20 இது வெட்டுப்பட்ட நமக்கு என்ன வரப்போகுதுன்னா 95 மீட்டர் வரப்போகுது. இது சரியா? ஓ சார். ஸோ இதுல இருந்து x1 x2 தான் கேள்வி. x1 over x2 விகிதத்தை தான் கேள்வி. 65 95 அஞ்சால பிரிச்சோம்னா நமக்கு என்ன வரப்போகுது 13. இது அஞ்சால பிரிச்சோம்னா 19. அப்போ விகிதம் என்ன வரப்போகுது x1க்கு x2 வந்து 13க்கு 19. சரியா? ஓ சார். இவரா சரியா? ஓ சார். ஓகே. அப்ப 10வது செய்யுங்க. உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து ஒரு துணிக்கு அணுவிடப்படுகிறது. அது தனது இறுதி செகண்டில் 11 கீழ் 36 பங்கை விழுகின்றது. துணிக்கை விழ எடுத்த நேரத்தையும் விழுந்த தூரத்தையும் கணச்சில்லை. ஸோ விடத்திலிருந்து நான் என்ன செய்யறேன்டா உழுவுறேன் நான் கருதுறேன். விளைவிடப்பட 0 தானே. இப்போ இந்த இடத்துல நமக்கு இதுதான் வந்து தரையில் அடிக்க இடமிடுமே. தரையில் அடிக்க வரும் தானே ஒரு இல்லை அதில் இயக்க முடிய இடமிடுமே. அப்ப இறுதி செகண்ட் நான் இந்த செகண்ட் தான் அந்த இறுதி செகண்ட் எடுக்கணும். ஒரு செகண்ட் வைப்போம். சரியா? இப்ப மொத்த நேரம் இவருக்கு டீயா இருந்துச்சுன்னா மொத்த நேரம் அதாவது இங்கிருந்து இதுக்கு வாரத்துக்கான நேரம் டீயா இருந்துச்சுன்னா இங்க இருந்து இதுக்கு வாரத்துக்கான நேரம் என்ன இருக்கும் t-1 இருக்கும். இது ஓகேயா? ஓகே சார். சரி. அடுத்தது என்ன தரவு வந்திருக்கேன்னு சொன்னால் இந்த தூரம் வந்து நான் மொத்த தூரத்தை நான் ஒரு மொத்த இயங்கிய தூரம் மொத்த தூரத்தை நான் எச் எடுத்துனேன்டா இந்த தூரம் வந்து 11/36 எச்சாம். இது சரியா? ஓ சார். ஸோ இந்த தூரம் என்ன இருக்கும்னு சொன்னால் எச்ல இருந்து 11/36 எச்சை கழிக்கிறது சமனா இருக்கும். எச்ல இருந்து 11/36 எச் என்று சொல்லி நமக்கு என்ன வரப்போகுது 36 போமாசி எடுத்துனேன்டா 36 மைனஸ் 11 எச். அப்ப என்ன வரப்போகுது 25 எச் 36. இது முக்கியா? ஓ சார். ஸோ 25 எச் 36. ஸோ நமக்கு இப்போ எல்லாமே தெரிய போகுது. நான் இப்போ இந்த 3 புள்ளியையும் இதை ஏ என்று குறிக்கேன், இதை பி என்று குறிக்கேன், இதை சி என்று குறிக்கேன். சரியானே? முதலாவது நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் முதலாவது வந்து நாம் என்ன செய்ய போறோம் என்றால் ஏயிலிருந்து பி வரங்காட்டிலும் ஏயிலிருந்து பி வரங்காட்டிலும் நான் என்ன போட போறேன்னா எஸ் சமன் யூடி பிளஸ் ½ ஏடி ஸ்கொயர் போட போறேன். சரியானே? ஏனண்டா யூ தெரியும், யூ தெரிஞ்சதால இது போடலாம். எஸ்ஸும் தெரியும், நமக்கு டியும் தெரியும். ஸோ நான் கீழ் நோக்கி போடுறதால எஸ் வந்து என்ன வரப்போகுதுண்டா 25 எச் 36 சமன் யூ 0 பிளஸ் அரை தர
ஜி வந்து 10 தர டி ஸ்கொயர். சரியானே? அப்ப 25h/36ங்கிறது 5 டி ஸ்கொயர். இது முதலாவது சமன்பாடு. இது ஓகேயா? ஓ சார். சரி, அதே மாதிரி ஏயிலிருந்து சி வரைக்கும் நான் என்ன செய்யறேன்டா கீழ் நோக்கி இதே சமன்பாட்டை போடுறேன். போட்டு நமக்கு என்ன வரும்? மொத்த தூரம் வந்து ஹெச். நல்லா யோசிங்க. அப்போ ஏயிலிருந்து சி வரைக்கும் ஹெச் தான். ஆனா சைவர் தான் இது. வேகம் பூஜ்ஜியம் தானே. அரை தர 10 தர டி ஸ்கொயர். சரியானே? அப்ப என்ன வர போகுது? ஹெச் வந்து 5 டி ஸ்கொயருக்கு சமன் அடிக்க போகுது. சரியாது? சார் பெஸ் சமன்பாடுல இந்த நேரத்துக்கு வந்து T-1 போட தேவையில்லையா? சாரி 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 சாரி. ஓகே, போல ஒன்று செஞ்சிட்டோம். தேங்க்யூ. T-1 ஸ்கொயர். அப்ப இது என்ன வரப்போகுது? 5 T-1 ஸ்கொயர். இது முதலாவது. இது டி ஸ்கொயர் தானே மொத்தமே. அப்ப இது ரெண்டாவது. இது ஓகே அது. ஓ சார். இப்ப நான் சொல்றேன், இது முதலாவது சமன்பாடுல போய் ரெண்டாவது சமன்பாடு பிரதியிடுங்க. அதாவது ஹெச்சுக்கு பதில் 5 டி ஸ்கொயர் போடுவோம் நாம. சரியானே? இப்ப 25/36 தர ஹெச் தானே. இது என்னது? 25/36 தர ஹெச். அப்ப ஹெச்சுக்கு பதில் நான் 5 டி ஸ்கொயர் போட்டேன்டா 5 டி ஸ்கொயர்ங்கிறது T-1 5 T-1 ஸ்கொயர். இது ஓகேயா? ஓ சார். ஸோ இதுல இருந்து 5 மஞ்சள் வெட்டி போட்டு நான் இப்படி எழுதலாம். 25/36ங்கிறது T-1/T. இது அதுல முழுவதின் வர்க்கம் எழுதலாம். அதை ஒத்துக்கிறீங்களா? ஓ சார். ஸோ இதுல இருந்து இதையும் நான் முழுவதின் வர்க்கம் எழுதலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. 25ங்கிறது 5 5 வர்க்கம், 36ங்கிறது 6 வர்க்கம். ஸோ 5/6 முழுவதின் வர்க்கம். சரியாது? ஓ சார். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்? இந்த வர்க்கத்தை விட்டுப்பட எழுதினோம் என்றால் T-1/Tங்கிறது 5/6. இதுல நம்ம சுருக்கலாம். சுருக்கினோம்னா என்ன வரப்போகுது? குறுக்கால பைக்கு சுருக்கினீங்கன்னு சொன்னால் 6T-6ங்கிறது சமன் 5Tக்கு சமன் அடிக்கும். ஸோ இதுல இருந்து டி வந்து என்ன அடிக்குமாண்டா 6 செகண்ட் அடிக்கும். இது ஓகேயா? ஓ சார். ஸோ மொத்த நேரம் என்னன்னு சொன்னால் 6 செகண்ட். அதாவது இங்கிருந்து ஏல இருந்து பி வரதுக்கான நேரம் 5 செகண்ட். கீழே ஒரு செகண்ட். இது ஓகே தானே? ஓ சார். ஓகே. அப்ப இப்ப என்ன கட்டிக்கன்னா விழுந்த தூரத்தை கட்டிக்கு. ஸோ எச்சை கண்டுபிடிச்சா சரி. நான் ரெண்டாவது சமன்பாடுல கொண்டு எச்சை கண்டுபிடிச்சிருந்தா சரி. இதுல ரெண்டாவது சமன்பாடுல இருந்து எச் சமன் என்ன வரப்போகுது? 5 டி ஸ்கொயர். ஸோ 5 தர 6 வர்க்கம். 5 தர 6 வர்க்கம் எத்தனை? 36. 36 தர 5 வந்து 180 மீட்டர். சரியாது? ஓ சார். ஓகே, இது ஓகே. இது ஒரு ஃபுல் கிளியர் தானே? இப்ப இப்படியான வேற கேள்வி வந்தா நீங்க செய்ய வேண்டிய வரும். சரியா? இப்ப எல்லாமே ஒவ்வொரு டைப்பான கேள்விகள். இப்ப அந்த டைப்பான கேள்வியை நம்ம எப்படி அணுகிறோங்கிறது தான் நமக்கு தேவை. அந்த அணுகிற விதங்கள் தான் நான் இப்ப சொல்லி தந்துட்டு இருக்கேன். நீங்க புறவு இப்படியான கேள்விகள் வந்துச்சுன்னா அதுக்கு பார்த்து செய்யணும். சரியானே? சுருக்கல் தான் சார் கொஞ்சம். சுருக்கள் தான் கேஸ் ஆகுது. அது நீங்க தான் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்ப மிட்ஸ் சுருக்கள் வந்து நீங்க தான் இம்ப்ரூவ் பண்ணணும் எப்படியாவது. சரி சார். ஓகே, 11வது. 320 மீட்டர் கோபுரம் ஒன்றின் உச்சியிலிருந்து ஒரு கல்லானது கோவிலிருந்து விடப்படுதாம். சரியானே? இங்கிருந்து ஓய்விலிருந்து விடப்படுதாம். இதுக்கான தூரம் என்னையாம் என்று சொன்னால் உயரம் வந்து 320 மீட்டராம். கல் நிலத்தை அடிக்கும் ஒளி கல்லை விட்டவருக்கு விடத்திருந்தேன் ஒட்டிக்க ஒரு ஆள். சரியானே? இப்ப இங்க வந்து நிலத்தை அடிக்க தானே வேணும். நிலத்தை அடிச்சோன்னே சவுண்ட் உண்டது தானே. அந்த சவுண்ட் வந்து இந்த ஒளி வரும் தானே. அந்த ஒளி வந்து திரும்ப அவருக்கு எவ்வளவு நேரத்துல கேட்கும் இல்லையாரு. இப்ப நான் சொல்றேன், முதல் நாம என்ன கண்டுபிடிப்போம்டா இங்க இருந்து இது வரைக்கும் வரதுக்கான நேரத்தை கண்டுபிடிப்போம். சரியானே? அந்த நேரம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஸ் தெரியும், ஆரம்ப வேகம் தெரியும், ஆரம்புடுதல் தெரியும்னு சொன்னால் நேரம் கண்டுபிடிக்கிறது நான் சொல்றேன் எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் போட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியானே? கீழ் நோக்கி நான் போடுறேன். எஸ் வந்து 320 சமன் யூ வந்து 0 ஹாஃப் 10 தர டி ஸ்கொயர். சரியானே? இது வந்து வெட்டுப்பட்டால் டி ஸ்கொயர் வந்து என்ன வரப்போகுதுண்டா 64 வரப்போகுது. அப்ப டி வந்து என்ன வரப்போகுதுண்டா 8 செகண்ட். இது ஓகேயா? ஓகே சார். சரி, இங்க இருந்து இது வரைக்கும் எடுத்த நேரம் வந்து கல் வரதுக்கான நேரம் வந்து புவியீர்ப்பு இயக்கம். அது ஓகே தானே உங்களுக்கு? இங்க இருந்து இது வரைக்கும் புவியீர்ப்பு இயக்கம் அதுக்கான நேரம் வந்து 8 செகண்ட்.
ஆனா இது பட்ட உடனே இதுல சவுண்ட் வந்து என்ன செய்யாது, புவியீர்ப்பங்கள் இயக்கமோ அதை போகாது. என்னன்னா நம்ம உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஆஹ் இதுல ஒளி ஒளி வந்து இப்ப நம்ம கதைக்கிறது வந்து புவியீர்ப்பங்களிகளா போகுமான்னு கேட்டா இல்ல. அது வந்து வழியில இந்த சமன்பாட்டுலாம் போயிட்டு இருக்கும். அதாவது மாறாவகத்துல அது போயிட்டு இருக்கும். சரியாது? ஓ சார். அப்ப வழியில ஒளியிற கதி வந்து 320 சொன்னா அதுல தூரம் தெரியுமெண்டா அது நேரத்தை கண்டுபிடிக்காது தானே. இங்க இருந்து இதுக்கு இந்த அந்த ஒளி வந்து இங்க இருந்து இவருக்கு போத்தானே வேணும், வர காதுக்கு போய் அடையணும் மனுஷன்னா இங்க இருந்து 320 மீட்டர் போறதுக்கு எவ்வளவு செகண்ட் தேவைப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் தானே. ஓ சார். அப்ப இதுல இருந்து டைம் வந்து என்னத்துக்கு சமனாய்க்குமெண்டா, எஸ்ஓவி தூரம்ங்கிறது எத்தனை 320 மீட்டர், வேகம் வந்து 320 ms-1 தந்திருக்காங்க. ஸோ அதுல இருந்து டிஎன் வரப்போகுது, 1 செகண்ட் வரப்போகுது. அப்ப நான் சொல்றேன் இங்க இருந்து இவர் உழுவுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும், 8 செகண்ட் எடுத்திருக்கும். கேட்ட கேள்வி மொத்த நேரத்தை கட்டிக்கு. இந்த ஒளி வந்து இங்க இருந்து இங்க போறதுக்கு 1 செகண்ட் போ எடுத்திருக்கும். அப்ப மொத்தமா 8 + 1 9 செகண்ட் எடுத்திருக்கும். சரியாது? ஓ சார். விளங்கிட்ட என்ன செய்ய செல்ல வரணுண்டு. ஓ. புவியீர்ப்பங்கள் இயக்கம் எதுக்கு இல்லைன்னு சொன்னா ஒளிக்கு புவியீர்ப்பங்கள் இயக்கம் இல்லை. ஒளி என்ன செய்யும்னு சொன்னா மாறாவகத்தெல்லாம் போயிட்டு இருக்கும். ஓகே சார். சரிதானே? ஓ. ஸோ இதோட முடிப்போம். நீங்க அடுத்த கிளாஸ் வரக்குள்ள என்ன செஞ்சுட்டு வாங்கடா, 12 அதுல இருந்து பல்வேறு வினாக்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாங்க. சரியா? அழிஞ்சா ஆ சார். 12வது கேள்வியையும் அடுத்த அந்த பல்வேறு வினாக்களுக்கு தானே 10 கேள்வி இருக்க போல 10 கேள்வியும் செஞ்சுட்டு வாங்க. 11 கேள்வி இருக்கேன்னு நினைக்கிறேன். 11 கேள்வி ட்ரை பண்ணிட்டு வாங்க. நம்ம டவுட்டான கேள்வி கொஞ்சம் குயிக்காக செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த செக்ஷனுக்கு போவோம். சரியா? ஆ சார். ஓகே. சரி சார். ஓகே சார். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. என்ன மாதிரி சொல்லுங்க. சாதா. சரி சார். ம். சரி, அப்போ கிளாஸ் முடிப்போம்.